சினிமாவில் சில தருணங்களில் அபூர்வமான சில ஜோடிகள் சேர்ந்து நடித்து பரபரப்பை ஏற்படுத்துவது உண்டு. அப்படிதான் சதி லீலாவதி படத்தில் கமலஹாசனும் அவருக்கு ஜோடியாக கோவை சரளாவும் நடித்த போது அதற்கு பெரிய கண்டனங்களும் பெரிதாக எதிர்ப்பும் தெரிவித்தவர் அந்த படத்தின் டைரக்டரான பாலு மகேந்திரா தான். காரணம், இந்த படத்தில் கமலஹாசன் உலகநாயகனாக பேசப்படுகிறவர். அவருக்கு ஜோடியாக ஒரு காமெடி நடிகையான கோவை சரளா நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த ஜோடி பொருத்தத்துக்கு சரியான வரவேற்பு கிடைக்காது. எனவே வேண்டாம், இந்த விபரீத முயற்சி வேண்டாம் என்று அவர் தடுத்தார். அது மட்டுமல்ல, சீரியஸாக நடிக்கும் போது அல்லது பேசி கொண்டிருக்கும் போது அது காமெடியாக போய்விட்டால் அந்த காட்சி சரியாக புரிதலுக்கு உள்ளாகாது, அது படத்திற்கு தோல்வியை கொடுத்துவிடும் என்பதால் அதை அதாவது கோவை சரளா கமலஹாசனுக்கு ஜோடியாக நடிப்பதை வேண்டாம் என்று எதிர்த்தார் பாலு மகேந்திரா. ஏன் என்பதற்கு காரணம் சொல்லிவிட்டேன். அதே சமயத்தில் கமலஹாசன் அந்த படத்தை தயாரித்தவர், அதில் நடித்தவர். எனவே கமலஹாசன் சொன்னார், இல்லை, அவரே ஜோடியாக வந்தால் நடித்தால் சிறப்பாக அந்த காட்சி அமையும், நீங்கள் பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள், அவர்களே எனக்கு ஜோடியாக போட்டு படமாக்குங்கள், கண்டிப்பாக அது பெரிய அளவில் பேசப்படும் என்று கமல்ஹாசன் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த இருவரின் இந்த விவாதங்கள் சுமார் 6 மாதங்கள் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு பிறகு கமல்ஹாசன் சொன்னார், நீங்கள் பயப்படாமல் நானும் கோவை சரளா நடிக்கின்ற காட்சியை முதலில் ஒன்று எடுத்து பார்ப்போம், நீங்கள் சொல்வது போல சரியாக அமையவில்லை என்றால், அவருடைய நடிப்பு எனக்கு பொருந்தி வரவில்லை என்றால் பிறகு மாற்றிக்கொள்வோமே என்று கமல் சொன்ன பிறகுதான் சதி லீலாவதி படத்தில் கமலுக்கு ஜோடியாக கோவை சரளா நடிப்பதற்கு, அந்த படத்தை இயக்குவதற்கு இயக்குனர் பாலு மகேந்திரா ஒத்துக்கொண்டார். அதன் பிறகுதான் அந்த படப்பிடிப்பு நடந்தது. படத்தை எடுத்து முடித்து போட்டு பார்த்த போதுதான் கோவை சரளாவின் நடிப்பை, இருவருக்கும் உள்ள அந்த ஸ்லாங்கை, காமெடி கலந்த அந்த நடிப்பை பார்த்து பாராட்டியதோடு ஆரம்பத்தில் தான் கொண்டிருந்த அந்த கருத்துக்களுக்கு தெரிவித்தாராம் பாலு மகேந்திரா. சதி லீலாவதி படத்தில் கமலஹாசன் கொங்கு தமிழ் பேசி நடித்திருந்தார். அவருக்கு கொங்கு தமிழில் பேசுவதற்கு கொங்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் கோவை சரளாதான். கோவை சரளாவிடம் இருந்துதான் கொங்கு தமிழ் பேச கற்றுக்கொண்டேன் என்று வெளிப்படையாக கமலஹாசனே தெரிவித்திருந்தார். கமலஹாசன் தன்னுடைய சொந்த பட நிறுவனமான ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரித்து நடித்த படம் சதி லீலாவதி. இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தவர் கோவை சரளா மற்றும் ரமேஷ் அரவிந்த், கடலோர கவிதை ராஜா, சொக்கலிங்க பாகவதர், மதன் பப், ஹீரா, கல்பனா, மாஸ்டர் ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்தனர். இளையராஜாவின் இசைக்கு வாலி பாடல் எழுத, ஆனந்த் கதை எழுத, அதற்கு வசனம் எழுதினார். காமெடியாக வசனம் எழுதுவதில் கில்லாடியான கிரேசி மோகன். தயாரிப்பு ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல். படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, இயக்கம் பாலு மகேந்திரா. 1995 ஆண்டில் சதி லீலாவதி வெளிவந்து தமிழில் வெற்றி பெற்றது. தமிழில் வெற்றியடைந்த இந்த படம் சல்மான் கான், அனில் கபூர், சுஷ்மிதா சென் நடிக்க, டேவிட் தாவன் இயக்கத்தில் பிபி நம்பர் 1 என்ற பெயரில் ஹிந்தியிலும், ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் ராமா ஷோமா பாமா என்ற பெயரில் கன்னடத்திலும் மறுவடிவம் பெற்றது இந்த திரைப்படம். சரி, சதி லீலாவதி படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். ரமேஷ் அரவிந்துக்கு அவரது பெற்றோர் கல்பனாவை திருமணம் செய்து வைக்கிறார்கள். மனைவி கல்பனா குண்டாக இருப்பது ரமேஷ் அரவிந்துக்கு பிடிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் ஹீராவை ரமேஷ் அரவிந்த் சந்திக்கின்றார். ஹீராவுடன் ஏற்படும் அறிமுகம் நல்ல நட்பாக மாறுகிறது. ரமேஷ் அரவிந்த் தனக்கு திருமணமாகிவிட்ட செய்தியை ஹீராவிடம் சொல்லாமல் மறைத்து விடுகின்றார். விடுமுறையை
கழிக்க ஒருமுறை இருவரும் பெங்களூருக்கு செல்கின்றனர். பெங்களூருக்கு செல்லும் விமானத்தில் தன் பால்ய கால நண்பன் கமலஹாசனை சந்திக்கின்றார் ரமேஷ் அரவிந்த். எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டராக பணியாற்றும் கமலஹாசன் தன் மனைவி கோவை சரளா மற்றும் மகன் ஆனந்த கிருஷ்ணமூர்த்தி உடன் விடுமுறையை கழிக்க கோவையில் இருந்து பெங்களூரு வருகிறார். ரமேஷ் அரவிந்த் தங்கும் அதே ஹோட்டலில் கமல்ஹாசனும் தன் குடும்பத்தாருடன் தங்குகிறார். ஹீராவுடன் தனக்குள்ள தொடர்பை கமலுக்கு தெரியாமல் மறைக்க முயற்சிக்கின்றார் ரமேஷ் அரவிந்த். ஆயினும் விரைவில் இந்த விஷயம் கமலுக்கு தெரிய வந்து விடுகிறது. ஹீராவுடன் நெருக்கமாக இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் எதிர்பாராமல் ரமேஷ் அரவிந்துக்கு உடல் நல குறைவு ஏற்படுகிறது. டாக்டர் அப்போது இல்லாத காரணத்தால் ரமேஷ் அரவிந்துக்கு சிகிச்சை அளிக்க கமல்ஹாசன் வருகிறார். அப்போது ரமேஷ் அரவிந்த் ஹீரா விவகாரம் கமலுக்கு தெரிய வருகிறது. ரமேஷ் அரவிந்த் திருமணமானவர் என்பது சென்னை திரும்பிய பிறகுதான் ஹீராவுக்கு தெரிய வருகிறது. ஹீராவுடனான உறவை தொடர விரும்புகின்றார் ரமேஷ். தன் மனைவி கமலாவை விவாகரத்து செய்துவிட்டு ஹீராவை திருமணம் செய்து கொள்வதாக அவருக்கு நம்பிக்கை தருகின்றார். அதே சமயம் தன் கணவர் ஹீராவுடன் தொடர்பில் இருப்பது கல்பனாவுக்கு தெரிய வருகிறது. தன் கணவரை திருத்துவதற்காக கல்பனா சில நாடகங்கள் அரங்கேற்றுகிறார். இதற்கு கமலஹாசன், கோவை சரளா, கல்பனாவின் மாமனாரான சொக்கலிங்க பாகவதர் ஆகிய அனைவரும் கல்பனாவுக்கு ஒத்துழைப்பு தருகின்றனர். ஹீராவின் பழைய காதலனான கடலோர கவிதை ராஜா இந்த நாடகத்தில் முக்கிய பங்கு எடுத்துக் கொள்கிறார். இறுதியில் ரமேஷ் அரவிந்த் தன் மனைவி கல்பனாவுடன் இணைய ஹீரா தன் பழைய காதலனையே மணந்து கொள்ள முடிவெடுக்கின்றார். கதை சற்று சீரியஸாக இருந்தாலும் அதை படமாக்கிய விதம், திரைக்கதை அப்படியே கலகலப்பாக காமெடி வெடித்து கொண்டே தான் இருக்கும். சிரித்து கொண்டே ரசித்து, அதே சமயத்தில் ஒரு குடும்ப வாழ்வில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி ஒரு கணவனோடு வாழும் போது இன்னொரு பெண் குறுக்கிட்டால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்ன என்பதை மிக அழகாக பாலு மகேந்திரா விவரித்திருந்தார். அவரும் 2 பொண்டாட்டிக்காரர் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.